ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு கலந்தீஸ் சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சுலபமா வீட்லயே செய்யக்கூடிய ஈஸியான ஒரு கேக் ரெசிபி, அதுவும் கோதுமை மாவை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ஸோ இந்த ஹெல்த்தியான பனானா கேக் எப்படி செய்யறது, என்னென்ன இன்கிரிடியன்ஸ் வேணும் அப்படிங்கறத பாத்திரலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் 1/2 கிலோ அளவுள்ள நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த பிராண்ட் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா இந்த 1/2 கிலோ பழத்துக்கு 4 முட்டை, 1/2 கிலோ சர்க்கரை, இதுதான் வந்து பேசிக் அளவு. நீங்க ஒரு 1/4 கிலோ தான் வாழைப்பழம் எடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி முட்டையும் 2 முட்டை ஆக்கிடுங்க, சர்க்கரை 1/4 கிலோ ஆக்கிடுங்க. ஸோ இந்த அளவு பேசிக்கா வச்சு நீங்க கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைவாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய பவுல்ல வாழைப்பழத்தையும் சர்க்கரையும் ஒன்னா சேர்த்து நான் இந்த மாதிரி பீட்டர் வச்சு நல்ல ஒரு ஸ்மூத்தி மாதிரி பீட் பண்ணியிருக்கேன். பீட்டர் இல்லாதவங்க மிக்சியில போட்டு நீங்க சர்க்கரையும் வாழைப்பழத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு ஸ்மூத்தி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா அரைச்சிருங்க. அரைச்சதுக்கு அப்புறமா முட்டையை தனியா ஒரு பாத்திரத்துல உடைச்சு ஊத்தி வச்சுட்டு ஒரு முட்டையா உள்ள சேர்த்து மறுபடியும் மிக்சியில அரைக்கிற மாதிரி இருந்தா ஒரு சுத்து விடுங்க. ஒரு முட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு முட்டை ஊத்துங்க. மொத்தமா 4 முட்டையும் உள்ள ஊத்தி அடிக்காதீங்க, தண்ணி மாதிரி ஆயிரும். அப்படி ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தி மாதிரி இருக்கணும். அது முடிச்சு எடுத்து வச்சிருங்க. இப்ப கோதுமை மாவு எடுக்க போறோம். 1/2 கப் கோதுமை மாவு, அதாவது 350 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எப்பவுமே எடுக்கிறப்ப ஜலிச்சுதான் சேர்க்கணும். இந்த கோதுமை மாவுக்கு 10 கிராம் பேக்கிங் பவுடர், 5 கிராம் பேக்கிங் சோடா, இதெல்லாமே எக்ஸாக்டான அளவுகள். இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். 10 கிராம் பேக்கிங் பவுடர்னா 10 கிராம் போடுங்க, 5 கிராம் பேக்கிங் சோடானா 5 கிராம் போடுங்க. எல்லாமே சேர்த்து ஜலிச்சுட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த வாழைப்பழம், எக், சக்கரை மிக்ஸ்குள்ள இதை உள்ள போட்டுடலாம். மாவு உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் எப்பவுமே வேகமா போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஜென்டிலா ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி மாவு கட்டியே இல்லாத மாதிரி நல்லா கலந்து வச்ச அப்புறமா ஏலக்காய் தூள் வந்து நான் ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூளுக்கு அப்புறம் கலருக்காக, இதுதான் சீக்ரெட், இதுல சாக்லேட் மிக்ஸ், சாக்லேட் எசன்ஸ்ன்னு கிடைக்கும், அது ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் நான் சேர்த்திருக்கேன். ஸோ மொத்தம் வந்து ஏலக்காய், சாக்லேட் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், இது மூணுமே சேர்த்திருக்கேன். இது மூணுமே ஃபிளேவர் அண்ட் கலருக்காக சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா பேக் பண்றதுக்கு முன்னாடி 100 ml சன்ஃபிளவர் ஆயில், ஏதாவது ஒரு ஃபிளேவர்லெஸ் ஆயில், நீங்க கார்ன் ஆயிலும் சேர்க்கலாம். ஃபிளேவர்லெஸ் ஆயில் வந்து ஏதாவது ஒரு ஆயில் வந்து 100 ml சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இதை நம்ம பேக் பண்ண போறோம். இன்னைக்கு நான் வந்து பாத்திரத்து மேலேயும் வச்சு பேக் பண்ண போறேன், அவன்ல வச்சும் பேக் பண்ண போறேன். இந்த சின்ன டின் பாத்தீங்கன்னா நான் பேன்ல வந்து ஸ்டவ் மேல பேக் பண்ண போறேன். ஆல்ரெடி ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்குள்ள இதை வைக்க போறேன். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பேன்ல பாத்தீங்கன்னா இதை வந்து அவன்ல வச்சு பேக் பண்ண போறேன். டேஸ்ட்ல எந்த வித்தியாசமும் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேன்ல வந்து நீங்க பேக்கிங் பேன் இல்லாதவங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ரவுண்டா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா அது கேக் உள்ள இருந்து வெளியே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிற பாக்ஸ்ல வந்து உள்ள பேக்கிங் பேப்பர் இல்லாட்டி கூட பரவாயில்ல, கீழே கொஞ்சம் எண்ணெய் தடவி மேல வந்து ஃப்ளோர் டஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பாத்திரத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாத்திரம் ஈஸியா கேக்கை வந்து உள்ள இருந்து வெளியே எடுக்கக்கூடிய பாத்திரமா பார்த்து எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். ஸோ இது ப்ரெஷர் குக்கர்ல யூஸ் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு யூஸ் ஆகாத பழைய பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்க ஹீட் பண்ணிட்டு அதுக்குள்ள இந்த மாதிரி வச்சு லிட் வச்சு மூடிடுங்க. ஒரு 20-25 நிமிஷத்துக்கு வந்து கண்டிப்பா திறந்துடாதீங்க, ஏன்னா அதுக்குள்ள கண்டிப்பா கேக் ரெடி ஆகாது. இது வந்து அவன்லயே ஒரு பேட்ச் வச்சிருக்கேன், அதுவும் பேக் ஆயிட்டு இருக்கு. ஒரு 45 to 50 மினிட்ஸ் அப்புறம் தான் நான் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். பாருங்க, ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்ல ஒரு கம்பியோ இந்த மாதிரி விட்டு செக் பண்ணி பாருங்க, மாவு ஒட்டிட்டு வரக்கூடாது. அந்த ஓரங்கள் எல்லாமே பாருங்களேன், நல்லா அந்த கோல்டன் ஹனி கலர் வந்துருச்சு. ஸோ இது வந்து எக்ஸாக்டா கரெக்டா பேக் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் விடுறனா கூட நல்லா டார்க் கலர் வேணும்னா வெளில நான் அவன்ல செஞ்சிருக்கிறத காமிக்கிறேன் பாருங்க. அது நல்லா ப்ரௌன் கலர்ல வந்து மேல வந்து கலர் வர்ற அளவுக்கு நான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது எவ்வளோ ஸ்பாஞ்சியா இருக்கு பாருங்க. நான் கை வச்சு ப்ரெஸ் பண்றேன், கேக் உள்ள போகுது. எப்பவுமே ஒரு கேக் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது ஸ்பாஞ்ச் மாதிரி கீழே போயிட்டு மறுபடியும் மேல அதே இடத்துக்கு வரும். ஸோ இப்போ இது அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அன்மோல்ட் பண்ணுங்க. ஸோ பேக் சைட் பாருங்க, எவ்வளோ அந்த ஹனி கலர் பர்ஃபெக்ட் பனானா கேக். ஸோ நான் இது சேலஞ்ச் கூட பண்ணுவேன். இதுதான் வந்து எக்ஸாக்ட் ப்ரொஃபஷனல் பேக்கரி ஸ்டைல் பனானா கேக். இது வந்து ஒரு முறை நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பா என்னோட ஃபேன் ஆயிருவீங்க.
ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சூடு இருக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா சூடாக இருக்கிறப்ப பண்ணோன்னா கொஞ்சம் உடைய ஆரம்பிக்கும். நான் கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே கட் பண்ணுறதுனால தான் மேலே லைட்டாக அந்த கிராக் வருது. நல்லா ஆற விட்டு பொறுமையாக ஸ்லைஸ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், கேக் எப்பவுமே வந்து உள்ள அந்த ஏர் கேப்ஸ் எல்லாம் போகிறப்ப தான் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் கடையில் அந்த ஸ்பாஞ்ச் கடையில் சின்ன சின்ன ஹோல்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த வந்து அந்த அளவுக்கு கேக் வந்து நல்ல மாய்ஸ்ட் அண்ட் ப்ளஃபியாக இருக்குது. ஸோ பாருங்க, பேக் சைடும் அதே மாதிரி தான் நல்ல ஹனி கலர்ல சூப்பரா வந்திருக்கு. இது வந்து நம்ம அவன்ல வச்சு பேக் பண்ணது. இது நல்லாவே மேல நான் நல்லா ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் விட்டுருக்கேன். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. கலர் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் இருக்கு. ஸோ இதுவும் நியர்பை வந்து 45-50 மினிட்ஸ் ஆயிருக்கு ஓவனில் வச்சு பேக் பண்ணதுமே. நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன், அந்த கேக்கோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. பஞ்சு மாதிரி அந்த உள்ள டெக்ஸ்சர் பாருங்க, ஒரு லேயருக்கு அடுத்த லேயருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ நான் மறுபடியும் சொல்லுவேன், இது வந்து நான் சேலஞ்ச் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு பனானா கேக் ரெசிபி வந்து கண்டிப்பா அவ்வளோ டேஸ்டியா வேற இருக்கவே இருக்காது. ஸோ கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மைதா யூஸ் பண்ணி ஒரு தடவை செஞ்சிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வீட் ஃப்ளோர் வச்சு செஞ்சிருக்கோம். இதே சேம் நம்ம வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி செய்யலாம், வெல்லம் சேர்த்தும் செய்யலாம். அது இன்னொரு முறை வந்து இன்னொரு ரெசிபியில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கலந்தீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.